ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. அதனால நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு உங்களோட சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட் மட்டும் போட போகிறதில்ல, நம்ம தமிழ் மூவியும் போட போகிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மாதிரியான படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற 2024 விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த மகாராஜா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோவோட பேரு மகாராஜா. அவரோட வீட்டுக்கு 3 திருடனுங்க வந்து அவர் வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு அவரே அடிச்சுட்டா அவர் வீட்டுல இருந்த லட்சுமி அப்படின்ற குப்பை தொட்டியை திருடிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு கேஸ் கொடுக்க போற நம்ம ஹீரோ. அதே ஸ்டேஷனுக்கு இளையராஜா அப்படின்ற ஒருத்தங்களை கடத்தி கொலை பண்ணிட்டான் அப்படின்ற கேஸும் வருது. இந்த 2 கேஸையும் அப்படியே விசாரிச்சுட்டு போகும்போது அந்த 2 கேஸும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. அந்த இளையராஜா மகாராஜா ரெண்டுமே விஜய் சேதுபதி தான். இதெல்லாம் இவர் ஏன் பண்ணாரு, குப்பை தொட்டி காணுன்னு ஏன் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற கதையை சஸ்பென்ஸ் த்ரில்லரோட நமக்கு சொன்ன படம் தான் மகாராஜா. விஜய் சேதுபதி கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த படம் இருக்கும். அண்ட் இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனார். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க. சோசியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணீங்க. இப்போ அங்கே நம்ம இந்த படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ராம்கி அப்படின்ற ஒரு சலூனை தான் காட்டுறாங்க. இங்கே தான் நம்ம படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட ஓனர்கிட்ட போய், சார் இது மாதிரி எனக்கு நாளைக்கு லீவு வேணுங்கும் போது அவர் பயங்கரமாக கத்துறாரு. என்னையா எப்போ பார்த்தாலும் லீவுன்னு வந்து நின்றுட்டு இருக்கிறா. சரி எடுத்துக்கோ, இன்னைக்கு வர எல்லா கஸ்டமருக்கும் நீ தான் முடி வெட்டி விடணும் அப்படிங்கும் போது அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அந்த சீனை அங்கேயே கட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி ஒரு பொம்மை ஷாப்பில் பொம்மை வாங்கிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. இந்த பொம்மை ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் அவரோட வீடு இருக்குதாட்டுது. அந்த வீட்டில் அவங்களோட குழந்தையும் ஒய்ஃபும் உட்காந்து இவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே பொம்மை வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு சத்தம். என்னன்னா, ஒரு லாரி பிரேக் பிடிக்காம இவரோட வீட்டு மேலே ஏறிடுது. வெளியதான் அவங்களோட ஒய்ஃபும் குழந்தையும் உட்காந்துருந்தாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்குறாரு. அப்படியே அந்த சீன் அங்கேயே கட் பண்ணோம்னா, இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து அவளை பத்தி சொல்றா. இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து நானு, எங்க அப்பா, லட்சுமி 3 பேரும் இருக்கிறாங்க போது, லட்சுமினா யாரு, உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, இல்ல சின்ன வயசுல எங்க அம்மா வந்து செத்துட்டாங்க. சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது குப்பை தொட்டி என் மேல விழுந்து என்னோட உயிரையே காப்பாத்துனுச்சு. அன்னையிலிருந்து அதுவும் எங்க வீட்டுல ஒரு ஆள் தான் அப்படின்னு இந்த குட்டி பொண்ணு சொல்லுது. என்னன்னா, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த குப்பை தொட்டி வந்து இந்த பொண்ணு மேல வந்து இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தி இருக்க மாட்டேது. விஜய் சேதுபதி வைஃப் மட்டும் செத்து போயிட்டாங்க, இந்த பொண்ணு சாகல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியை காட்டுறாங்க. அவரு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜோதி சலூன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட லைஃப் ஸ்டைலை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெருசா இல்ல, வீடு கடை இந்த மாதிரி ஒரு ரொட்டீனான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது தான் அவரோட பொண்ணுக்கு ஸ்கூல்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிய வருது. அதுக்கோசரம் இவர் போறாரு. அவங்க பிரின்சிபல் பிடிச்சி பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. இந்த பொண்ணு என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த டைம்ல கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிடி மிஸ் வந்து இந்த பையன் மேலதான் தப்பு, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட காட்டுறாங்க. இந்த பிரின்சிபல் வந்து அந்த டீச்சரை திட்டிட்டு, இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உனக்கு சேர்த்தா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு கத்தும் போது நம்ம ஹீரோ வந்து கேட்கிறாரு, சார் நீங்க ஆல்ரெடி சரியா விசாரிக்காம எங்க பொண்ணு திட்டிட்டீங்க, நீங்க என் பொண்ணுகிட்ட வந்து மன்னிப்பு தான் கேட்கணும், அதை விட்டு இது மாதிரி பேசுறீங்க அப்படிங்கும் போது இந்த பிரின்சிபல் வந்து பயங்கரமா காண்டாயிடுறான். யார் வந்து யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, ஐயோ முதல்ல இந்த ஆளை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கும் போது நம்ம ஹீரோ போய் ஒரு கம்பியை பிடிச்சிக்கிறாரு. அங்கிருந்து நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த கம்பியை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிறாரு. ஒரு கடத்துல அந்த கம்பியை வளைஞ்சிருது. அப்ப இந்த குட்டி பொண்ணு அந்த பிரின்சிபல்கிட்ட ஒரு போய், சார் இந்த மாதிரி என்கிட்ட சாரி கேட்டுருங்க, இல்லைன்னா எங்க அப்பா விட மாட்டாரு அப்படிங்கும் போது, சரி ஓகே நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபலும் சாரி கேட்கிறாரு. அப்படியே போய் இவங்க 2 பேரும் வராங்க. இப்ப அடுத்த சீன்ல இந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆட்டுது. ஸ்கூல் மூலியமா கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்களா ஆடுது. அப்படி போகும்போது இவங்க அப்பாட்ட இந்த மாதிரி லட்சுமி பத்திரமா பாத்துங்க, எனக்கு அப்பப்போ போட்டோ எடுத்து அனுப்புங்கும் போது அவரும் பெரிய மனசு இல்லாம அப்படியே தலையாட்டுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம் அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு விஜய் சேதுபதி வீட்டை தான் காட்டுறாங்க. அவர் மயக்கம் போட்டு கீழே கிடக்குறாரு. அவர் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாமே அலங்கோலமா இருக்குது. இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஒரு அரசியல்வாதி அவனோட வண்டியை சர்வீஸ்க்கு கொடுத்துருப்பானாட்டுது. ஏன்டா சர்வீஸ்க்கு கொடுத்தா ஒழுங்கா வண்டி தர மாட்டீங்களா, வண்டியில் இருந்த கண்ணாடியை காணும், எங்கடா போச்சு கண்ணாடின்னு அவன் திட்டிட்டு இருக்கிறான் அந்த மெக்கானிக்க. இது மாதிரி அவன் திட்டு வாங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவன் கூட ஒர்க் பண்றோம் ஒருத்தன் பைக்ல வரான். இவன் நேரம் அவன்கிட்ட போய், நேற்று காலையில் வண்டியை டெலிவரி பண்ணணும்ல, அந்த வண்டிக்கான கண்ணாடியை காணுமா, நீ எதுவும் எடுத்தியா, ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது இந்த பொலிட்டீஷியன் நேராக போய் அவனை 4 அப்போ அப்புறம் அவன் கீழே வந்து இவனை முறைச்சிக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி நாளைக்கு மட்டும் என் வண்டியோட கண்ணாடி வல்லினா வச்சுக்க, அவ்வளோதான் இந்த செட்டோட வச்சு எல்லாத்தையும் எரிச்சிருவான் அப்படின்ட்டு போகிறான். ஆனால் இவன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவனை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க, அந்த அரசியல்வாதியை அவங்க டீமோட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு காலையில் அடி வாங்கினால கண்ணாடி காணுன்னு அவன் வரான். அவனோட கையில் அந்த கண்ணாடி இருக்குது. அவன் கண்ணு முன்னாடியே இந்த கண்ணாடியை போட்டு அடிச்சு நொறுக்குறான். இதை பார்த்தோன்னே என் தலைவன் கொடுத்த கண்ணாடியாடா நொறுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து அடிக்க வரும்போது
அவன் வந்து இவனை அடிச்சு மட்டையாக்கி கழுத்து ஒரு பக்கம் திருப்பி விட்டு போயிடறான். இப்போ அடுத்த நாள் காலையில விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு. ஏன்னா போன சீன்லேயே பார்த்தோம் அவரோட வீடியோ கொஞ்சம் அலங்கோலமா இருந்துச்சு. அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோசரம் வந்துருப்பாராட்டு. சார் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போது நீ யாரு ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுன்னு அவங்க கேட்கறாங்க. சார் என்னோட பேர் வந்து மகாராஜா சார், நான் வந்து இங்கே KK நகர்ல வந்து ஒரு சலூன் வச்சிருக்கிறேன் சார். இந்த மாதிரி நான் என்னோட வேலையை வழக்கமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என்னோட வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு நான் பார்க்கும்போது ஒரு 3 பேர் முகமுடி போட்டுட்டு இருந்தாங்க சார். அதுல ஒருத்தன் வந்து என்னோட காதில் அடிச்சிட்டார் சார். அதுல தான் சார் இந்த காயம் ஏற்படுச்சு, கட்டு போட்டுருக்கிறல சார். நான் அப்படியே மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்தாரு சார். எந்திரிச்சு பார்க்கும்போது லட்சுமியை காணும் சார். லட்சுமியை காணுமா? அது யாரையாங்கும் போது சார் லட்சுமி சார். தங்கமா? தங்கம்லாம் இல்லை சார். இல்லை பணம் ஏதாவது அது மாதிரியா? இல்லை சார் அதெல்லாம் எதுவும் சார். அப்போ என்னதாயா அதுங்கும் போது சார் லட்சுமி சார் அப்படின்னு சொல்லி கையை ஒரு மாதிரி காட்டுறாரு. யோ தெளிவாக சொன்னாதாயா கேஸை எடுக்க முடியுங்கும் போது சார் லட்சுமி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோவில் இருக்கிற அந்த குப்பை தொட்டியோட ஃபோட்டோ காமிக்கிறாரு. யோ என்னையா குப்பை தொட்டியை காமிக்கிறா? அதுக்குள்ளே எதுவும் தங்கம் வச்சிருந்தேங்கும் போது இல்லை சார் தங்கலாம் எதுவும் வைக்கல சார். இல்லை அந்த குப்பை தொட்டியே தங்கமா? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை சார், சாதாரண ஒரு இரும்பு தான் சாருங்கும் போது ஏன்டா டேய் குப்பை தொட்டியை காணுன்றது ஒரு கேஸா? 1008 கேஸ் எங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் இங்கே கண்டுபிடிச்சு தர முடியாது. முதல்ல இங்கேருந்து வெளியே போகும்போது நம்ம ஹீரோ இல்லை சார் எனக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. யோ இவனை பிடிச்சி ஃபர்ஸ்ட் வெளியே தூக்கி போடுங்கும் போது நம்ம ஹீரோ நேராக ஓடி போய் ஸ்டேஷனோட செவுத்தில் இருக்கிற ஒரு கம்பியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாரு. எல்லா போலீஸும் வந்து இழுத்து இழுத்து பார்க்குறாங்க, வரவே மாட்டேது. ஒரு கட்டத்துக்கு இழுக்கும் போது அந்த ஸ்டேஷனோட செவரே புட்டுட்டு விழுந்துருது. அதுக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது. பாம்பு பார்த்தோன்னே எல்லா போலீஸும் வெளியே ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பாம்பு பிடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு என்ன லட்சுமியை கண்டுபிடிச்சு தரணும் அவ்வளோதானா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. அவர்கிட்ட சொல்ல அவர் கண்டுபிடிச்சு தருவாருங்கும் போது நம்ம ஹீரோவும் அங்கேயே வெயிட் பண்றாரு. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் தான் காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு நகை கேஸ்ல அந்த திருடன் இருந்து நகையெல்லாம் சேஸ் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ எதார்த்தமா நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன கேட்கிறாருன்னா உங்களுக்கு சம்பளமே கம்மி தான், இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கீங்க எப்படிங்கும் போது சார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நகை கண்டுபிடிக்க சொன்னோம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்களா, நீங்க இங்கிருந்து போலாங்கும் போது அவரும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அந்த நகையெல்லாம் செக் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தா டூப்ளிகேட்டா இருக்குது சார். எல்லா நகையும் டூப்ளிகேட்டா இருக்குதுங்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நீங்கள் உங்கள் பீரோவிலே டூப்ளிகேட் தான் வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி வர்றாரு. என்னன்னா இந்த பிளானை போட்டது எல்லாமே இந்த இன்ஸ்பெக்டர் தான். ஒரிஜினல் நகையை ஒரு திருடனை வச்சு இவரே திருடி அதுக்கு பதிலாக டூப்ளிகேட் நகையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவர் கொஞ்சம் நல்லவர் தான் போல. அந்த திருடனோட ஃபேமிலிக்கு பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்குறாரு. ஸ்டேஷனில் இவ்வளோ அமுழுதுமிழ் நடந்துருக்குது. ஐயோ யார் அதெல்லாம் பண்ணதுங்கும் போது சார் இவன் தான் சாருங்கிறான். என்னையாக்கு உனக்கு பிரச்சனைங்கும் போது சார் இது மாதிரி லட்சுமியை காணுங்கும் போது அவரும் குழப்பறாரு. லட்சுமியை காணுமா? யார் யாருங்கும் போது அப்போதான் அந்த போலீஸ் வந்து சொல்றாரு சார் லட்சுமின்றது வந்து குப்பைத்தொட்டி சார், குப்பைத்தொட்டி கண்டுபிடிச்சு சொல்லி உயர வாங்கிட்டு இருக்கிறா சாருங்கும் போது இப்போ என்ன அவனுக்கு குப்பைத்தொட்டி தானே பிரச்சனை, இந்த அப்படி காசு இதை வச்சு நீ வேற குப்பைத்தொட்டி வாங்கிக்கோங்கும் போது சார் அதை குப்பைத்தொட்டின்லாம் சொல்லாதீங்க சார், அது என்னோட லட்சுமி சார், என் குழந்தை உயிரையே அதை காப்பாற்றிருக்கு சார், அவள் கேம்ப் போயிருக்கிறா சார், வந்ததுக்கு அப்புறம் குப்பைத்தொட்டி எங்கன்னு கேட்டால் எனக்கு என்ன சார் பதில் சொல்றது அப்படிங்கும் போது நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே, ஆக்சுவலாக உன்னோட வீட்டில் என்ன நடந்துச்சு, யார் வந்து திருடினாங்கும் போது சார் எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தானுங்க சார், வேற ஏதாவது அடையாளம் இருக்குதாங்கும் போது அவனோட முதுகுல பாத்தீங்க அப்படின்னா காது மாதிரி ஒன்று இருந்துச்சு சாருங்கும் போது யோ இதெல்லாம் அடையாளமா வச்சு எப்படியா கண்டுபிடிக்குங்கும் போது சார் உங்களால முடியல சிபிஐக்கு கேஸை மாத்திருக்கும் போது இவர் கடுப்பாயிடுறாரு. யோ இவனை தூக்கி ஃபர்ஸ்ட் வெளியே போடுங்கும் போது நம்ம விஜய் சேதுபதி எல்லாரும் தூக்கிட்டு போய் வெளியே போடுறாங்க. இவர் துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு. இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான், கிளம்புடா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சொல்லி துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களை பிடிச்சி கத்துறாரு. யோ இத்தனை போலீஸ்காரனுங்க இருக்கிறீங்க, ஒருத்தனை தூக்கி உங்களால வெளியே போட முடியாதாங்கும் போது விஜய் சேதுபதி திரும்ப உள்ள வராரு. சார் இங்க பாருங்க சார் இதுல 40,000 ரூபா இருக்கு சார், இதை வச்சுட்டு கேஸ் ஆரம்பிங்க சார், நீங்க மட்டும் இந்த கேஸை முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா தரசா இருக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. ஓங்கி அடிச்சிடறாரு. எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற போயா ஃபர்ஸ்ட் வெளியேன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இப்ப கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டீ கடையில இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் காசை எண்ணிட்டு இருக்கிறாரு. யோ அங்க போய் காசு தருவியா, அதுக்குதான் நாங்க இருக்கிறோம்ல, சரி சரி இந்த கேஸை முடிச்சு தரோம், என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி அவர் காசு எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் தான் காசு கிடைச்சிருச்சுல, அதனால அந்த வீட்டுல போய் செக் பண்றாரு. அந்த வீடே பாத்தீங்க அப்படின்னா கந்தரகோலமா கிடக்குது. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் சேதுபதியோட பாஸ்புக் எடுத்து பாக்குறாங்க. அதுல 15 லட்ச ரூபா அவர் சேர்த்து வச்சிருக்காரு. இந்த பக்கம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து சார் ஒரு குப்பை தொட்டிக்கு வந்து இவ்வளவு காசு செலவு பண்றான் அப்படின்னா அந்த வீட்டுல வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதை நம்மள்ட்ட மறைக்கிறான் சாருங்கும் போது சரி ஓகே நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. யோ இந்த மாதிரி திருடுறவனுங்களை நிறைய வகையில இருக்கிறானுங்க, ஒரு குப்பை தொட்டி திருடி இருக்கிறானா என்னால நம்பவே முடியல, வேற எதுவும் இந்த வீட்டுல நடந்துச்சான்னு கேட்கும் போது சார் வளவனா பேசாதீங்க, இந்த கேஸ் எனக்கு முடிச்சு கொடுங்க, 2 லட்சம் சேர்த்து போட்டு 7 லட்சமா தரங்கும் போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இப்பதான் வில்லனோட என்ட்ரி. வில்லன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறான். கொள்ளை அடிச்சுட்டு அங்க இருக்கிறவங்களை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க அதை இங்க இருந்து எல்லாத்தையுமே திருடிட்டீல, எங்களை உயிரோட விட்டுருங்கும் போது உயிரோட விட்டு போலான்னு தான் பார்த்தேன், ஆனா என்னோட ஃபேஸ் எல்லாரும் பாட்டீங்களே
இப்போ எனக்கு இல்லை டேஞ்சரு, அதனால அவங்க எல்லாத்தையும் போட்டு தெளிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த வீட்டில இருந்து கிளம்பும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு போறான். இவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வைஃபு ஒரு குழந்தை. இவங்களோட வைஃபுக்கு வந்து இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி சரியா தெரியாது. அவங்களோட குழந்தைக்கோசரம் தான் இது எல்லாமே இவன் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த குழந்தைகிட்ட அந்த பொருளை தரும்போது அந்த குழந்தை வேணான்னு சொல்லிடுது. அதை தூக்கி அவன் குப்பை தொட்டியில போடுறான். இந்த குப்பை தொட்டி தான் நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கிற லட்சுமி. இதுல இருந்தே தெரியுது இவன் தான் விஜய் சேதுபதி வீட்லயும் வந்து எதையோ திருடிட்டு போயிருக்கிறான்னு சொல்லி. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து அந்த குப்பை தொட்டியை தேடிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இனிமேலாம் நம்மளால இந்த குப்பை தொட்டியை தேடி கண்டுபிடிக்க முடியாது, பெசம டூப்ளிகேட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நெல்லை சிவம் அப்படின்ற போலீஸ் இன்ஃபார்மர் இருக்கிறாரு. சரி நானும் உங்க கூட சேர்ந்து இந்த குப்பை தொட்டியை தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் போலீஸ் கூட ஜாயின் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறாரு. என்னோட லட்சுமி தர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு டென்ட் அடிச்சு தங்கி இருக்கிறாரு. அங்க வர கைதிகளுக்கும் நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இது மாதிரி குப்பை தொட்டின்னு கலாச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர்ல இவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இது மாதிரி இருக்கிறப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரான். இவன் யாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கவுன்சிலர் வந்து என் கார் கண்ணாடி காணுன்னு ஒருத்தன் அடிச்சிருப்பாருல்ல, அவன் தான் இவன் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறான்னா இவன் கூட ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருந்தால அவன் கூட அந்த கவுன்சிலர் முன்னாடியே கண்ணாடியை உடைச்சு கவுன்சிலர் கழுத்து திருப்பி விட்டானே அவனை காணுமா, அவனை கண்டுபிடிச்சு தந்தாதான் கவுன்சிலர் இவனை விடுவாங்கன்னு சொல்லி தான் இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறான். இப்போ விஜய் சேதுபதி பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி அந்த போட்டோவை வாங்கி பார்த்துட்டு இவர் யாருங்க உங்க ஃப்ரெண்டான்னு கேட்கிறாரு. ஃப்ரெண்டெல்லாம் இல்லைங்க, கூட வேலை செய்வேன், இவனை கண்டுபிடிச்சு தந்தாதான் அந்த கவுன்சிலர் என்ன விடுவாங்கும் போது அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாருல, அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த குப்பை தொட்டி காணாம போயிருக்கும். அந்த இடத்துல ஒரு ரெசிப்ட் கிடந்திருக்கும். அந்த ரெசிப்ட் என்ன ரெசிப்ட் அப்படின்னா ஒரு கார் வந்து டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு ரெசிப்ட் தருவாங்களா, அந்த ரெசிப்ட். அந்த ரெசிப்ட்ல இருக்கிற கார் நம்பரை ட்ராக் பண்ணி போய் கேட்கும்போது யாரு அந்த காருன்னு பார்த்தா அந்த கவுன்சிலரோடது. சார் இந்த மாதிரி இந்த கார்ல தான் சார் என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அடிச்சு நொறுக்கி இருக்காங்க போது உடனே அடிச்சிட்டானுங்களா, என் காரை வச்சு நிறைய வித்த காமிச்சிட்டு இருக்கிறானுங்க அவனுங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த சீன் எந்த சீன் அப்படின்னா அவன் வந்து அந்த கண்ணாடி கவுன்சிலர் முன்னாடி உடைப்பான்ல அதுக்கு முன்னாடி சீன். நம்ம ஹீரோ வந்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவன் இங்க கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவன் பாருக்கு வந்து கவுன்சிலர் கண்ணு முன்னாடியே அவன் கண்ணாடி நொறுக்கி அதுக்கப்புறம் கவுன்சிலரோட கழுத்தையும் திருப்பி விட்டு அங்க இருந்து போயிருப்பான். அவன் போறத பார்த்து நம்ம ஹீரோ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சாட்டது. அதனால அவங்க ஆளுங்க இருக்கிற ஏரியாவுக்கு அவன் வண்டி விட்டுறான். இப்போ உள்ள போனோம்னா நம்ம ஹீரோவை அவங்களை பிடிச்சிடறானுங்க. நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. கடைசியில் அவனை லாக் பண்ணி உன் கூட இருந்த இன்னும் 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கழுத்துல கத்தி வச்சு கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுல ஒருத்தன் போலீஸ்காரன் முடிஞ்சா நீ அவனை கண்டுபிடிச்சுக்கோங்க போது அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாரு. ஆனா இவருக்குள்ள ஒரு வழி, ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு கோவம், நேரா ஓடி போய் அவனோட கழுத்தை வெட்டிடுறாரு. ஒரு குப்பை தொட்டி திறனதுக்காக கழுத்து வெட்டுவ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனா அந்த இடத்துல வேற ஏதோ ஒன்று நடந்திருக்குது. ஆனா செத்து போனவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் போலீஸ்னு சொல்லிட்டானே, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே, அதுக்கோசரம் தான் நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல டென்ட் அடிச்சு தங்கி இருக்கிறாரு. இப்போ நம்ம பிளாஷ்பேக்ல இருந்து ரிட்டன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வருவோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கவுன்சிலர் வந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த ஒருத்தனை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறான்ல, அவன் கடைசியா மீட் பண்ண போனது இந்த கவுன்சிலர் தான். இப்போ அந்த கவுன்சிலர் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல, அவரை தான் கூப்பிட்டு நம்ம போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி கடைசியா அவன் ஒன்னதான் பார்க்க வந்திருக்கிறாங்க போது, சார் அவன் என்னதான் பார்க்க வந்தான், என்னோட கண்ணாடி காணும் தான் அங்க போய் அவனுங்களை அடிச்சேன், ஆனா அவன் பதிலுக்கு வந்து அடிச்சு என் கழுத்தை திருப்பி விட்டு போயிட்டான் சார், அதுக்கப்புறம் நான் அவனை எதுவுமே பண்ணல சார் போது, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குதுக்கும் போது, சார் அவன் என்னை அடிக்க வரதுக்கு முன்னாடி அவனை தேடிட்டு ஒருத்தவன் தான் சார் இருக்கும்போது யார் இது அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு அப்படியே ஞாபகம் இல்லை. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு மகாராஜாங்கிறதுக்கு பதிலாக இளையராஜா அப்படின்னு சொல்லிடுறாரு. இளையராஜா எதுக்கு அவனை தேடிட்டு வர போறாரு, சரி போயா அப்படின்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ இந்த ஸ்டேஷனுக்கு 2 முக்கியமான கேஸ் ஆச்சு. ஒன்னு மகாராஜா கேஸ், ஒன்னு இளையராஜா கேஸ். 2 கேஸ் 2 பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அந்த திருடறனால அவன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட ஒரு நகை கடைக்கு போயிருப்பான். என்னன்னா அவங்க குழந்தைக்கு பிறந்தநாள் வருதாட்டது, அவளுக்கு வந்து ஒரு செயின் கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த செயின் வந்து ரொம்பவும் காஸ்ட்லியா இருக்கும். இருந்தாலும் சரி ஓகே இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சு தர சொல்லியிருப்பான். இப்போ அன்னைக்கு நைட்டு கூட அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, இவ்வளோ காசு கொடுத்து அந்த செயினை செய்ய சொல்லுவாங்க போது, என் குழந்தைக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவளுக்கோசரம் தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்கு கொஞ்சம் நிகழ்காலம் அப்படின்ற மாதிரி தான் வரும். நான் ஃபிளாஷ்பேக் இடத்துல ஃபிளாஷ்பேக்னு சொல்றேன், அப்படியே லைட்டாக மட்டும் நோட் பண்ணிக்க போதுமானது. இப்போ கரண்ட்ல அந்த டூப்ளிகேட் குப்பை தொட்டியை போலீஸ்காரங்க செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்களா, அந்த குப்பை தொட்டி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அந்த இளையராஜா கேஸை விசாரிச்சுட்டு போகும்போது அவங்க ஒரு இடத்துல ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா விஜய் சேதுபதி வந்து ஒருத்தனை தலையை வெட்டி இருப்பாருல்ல, அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. எப்படி அப்படி கொடூரமா ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த பக்கம் குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப திரும்ப வந்து நம்மள பிளாஷ்பேக்கு தான் கூட்டு போறாங்க. இந்த திருட வந்து ஒரு செயினை செய்ய சொல்லியிருப்பாங்க, அந்த செயின் வந்து ரெடி ஆயிச்சாட்டது. அதை வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்றாங்க. இது மாதிரி வரும்போது ஷேவ்
ஷேவ் பண்ணிட்டு வாங்கும் போது அவன் செயினை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஏதாவது சலூன் ஷாப் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே வரான். அந்த இடத்துல ராம்கி சலூனை பார்க்குறான். இந்த ராம்கி சலூன் எப்போ இருந்துன்னு தெரியல. நம்ம விஜய் சேதுபதி ஸ்டார்டிங் சீனில் ஒர்க் பண்ணாருல அந்த லீவ் கேட்ட அந்த டைம் அடுத்த நாள் தான் லீவ் கேட்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடி நாள் தான் இன்னைக்கு எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓனர் அங்கேருந்து கிளம்பிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த திருடன் வந்து வரான். அந்த மாதிரி எனக்கு ஷேவ் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு ட்ரிம்மர் எடுக்கிறாரு. பார்த்தா பேட்டரி இல்லை சார் நான் போய் பேட்டரி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்போ வந்து இந்த திருடனுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தானே திருடுவானுங்க. இந்த மாதிரி நம்ம திருடனதெல்லாம் பார்த்தா அப்படின்னா நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட பேர் போடல, வேற யாரோ பண்ண மாதிரி போட்டிருக்குதுங்கும் போது சரி விட போலீஸ்க்கு நம்ம மேலே டவுட் வரல, நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது கரெக்டாக விஜய் சேதுபதியும் உள்ளே வந்துடுறாரு. அப்படியே ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் இவர் எப்போ வந்தாரு அப்படின்னு அந்த திருடனுக்கு தெரியல. ஒருவேளை நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு ட்ரிம் பண்ணிட்டு அவன் வந்துடுறான். இப்போ அந்த பார்ட்டியில தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்கு இவங்க கூட திருடுறதுக்கு வருவானுங்களா அவனுங்களாம் வந்திருக்கிறானுங்க. அதில் ஒருத்தன்ட்ட இந்த திருட சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஷேவ் பண்ண போகும்போது அந்த இடத்துல இருந்த சலூன் பையன் வந்து நம்ம பேசுறது கேட்டுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கேட்டிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போட்டுருவான். அதுக்குள்ளே நம்ம அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல அந்த செயினை தேடுறாங்க. அந்த செயினை காணும். என்னென்னா ட்ரிம் பண்ண போனாலும் அந்த இடத்துல அந்த செயினை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அடுத்து இந்த பக்கம் நம்ம விஜய் சேதுபதி இந்த செயின் எடுத்து பார்க்குறாரு. சரி இந்த செயினை வந்து அவன்கிட்ட கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு போகிறாரு. இவர் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. விஜய் சேதுபதி வரதையும் அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதையும் இவன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா விஜய் சேதுபதி தான் போலீஸ்ட்ட போட்டு விட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ண வச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ கரண்ட்ல தான் காட்டுறாங்க டூப்ளிகேட் குப்பத்தொட்டியை ரெடி பண்ணிட்டாங்க. சார் இதை டூப்ளிகேட்னு அவன் கண்டுபிடிச்சிட்டா என்ன சார் பண்ணுறதுங்கும் போது அவனுக்கு குப்பத்தொட்டி மட்டும் தேவை அப்படின்னா இதை வாங்கிட்டு அமைதியாக போயிடுவான். அதுக்குள்ளே வேற ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யார் திருடுனா என்ன பண்ணா அப்படின்னு அவன் கேட்பான். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்கும் போது சரி ஓகேன்னாரு. சரி இப்போ குப்பத்தொட்டிலாம் ரெடி, இந்த குப்பத்தொட்டி கேஸை எடுத்துக்கிறதுக்கு ஒரு திருடன் வேணும், அவனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொருத்தனுக்கா ஃபோன் பண்ணி கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி திருடங்க இருப்பானுங்களா அவனுங்கள்ட்ட இது மாதிரி ஒரு குப்பத்தொட்டி கேஸ் இருக்குதியா எடுத்துக்கிட்டு அப்படின்னா நிறைய பணம் தரங்கும் போது சார் என்னோட ரேஞ்ச் நான் குப்பத்தொட்டிலாம் திருடன்னு வெளியே தெரிஞ்சா எனக்கு அவமானம் சார், அதெல்லாம் எடுத்துக்க முடியாது சார், ஃபோனை வாங்க சார்னு வச்சிடறானுங்க. என்னையா இது இந்த குப்பத்தொட்டி கூட செஞ்சுட்டு இந்த குப்பத்தொட்டி கேஸ்க்கு ஆள் தான் பிடிக்க முடியல, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நாளைக்குள்ள எனக்கு குப்பத்தொட்டி கேஸ்க்கு ஆள் வேணும், 40,000 ரூபாய் கையிலே பணம் கொடுத்துறங்கும் போது இந்த நெல்லை சிவன் கேரக்டர் இருந்துச்சுல அது வந்து சார் நான் இந்த குப்பத்தொட்டி கேஸ் எடுத்துக்கிறேன் சார், எனக்கு காசு கொடுத்துருங்க. சரி ஓகேயா நீ நல்லா நடிப்பேங்கும் போது சார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் பக்காவா அப்படியே நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறான். இப்பதான் திரும்பவும் அதை கேட்டாவணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி மகாராஜாட்ட போன் கூடியா என்ன நடந்துச்சு கேஸ்ன்னு கொஞ்சம் டீட்டெயிலா கேளியா திரும்பங்கும் போது சார் ஆல்ரெடி நிறைய டைம் அவன் சொல்லிட்டா சார் போது நீ போன் ஆன் பண்ணுவியே நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மகாராஜா வந்து திரும்பவும் நடந்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் இது மாதிரி நான் 10 மணிக்கு வந்தேன் சார், பூச்செடிக்கு கீழே வந்து சாவி வச்சிருந்தேன் சார், எடுத்துட்டு திறந்துட்டு வீட்டுக்குள்ள போனேன் சார், ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு சார், நான் யாருன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது 3 பேர் இருந்தானுங்க, அதுல ஒருத்தன் என்னோட காதுலேயே அடிச்சிட்டாங்கும் போது இவர் சொல்ல பாத்தீங்க அப்படின்னா விஷுவலா அவங்க பொண்ணுக்கு இதெல்லாம் நடந்திருக்குது, இவர் பொண்ணுக்கு நடந்ததான் இவருக்கு நடந்த மாதிரி இவ்வளவு நேரம் இவர் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலா அவங்களோட பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்ப் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே அவங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இந்த விஷயம் நடந்துட்டு அந்த திருடனுங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி இருப்பானுங்க. அவனுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் தான் நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கதையெல்லாம் சொல்லி இங்கேயே உட்காந்துருப்பாரு. இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா இந்த திருடன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் விஜய் சேதுபதினு நினைச்சிட்டு இருக்கான். அவன் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தோடனே விஜய் சேதுபதி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் விஜய் சேதுபதி வீட்டுக்கு போயிருப்பான். ஆனா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அங்க ஃபர்ஸ்ட் வந்ததுனால இந்த பொண்ணுக்கு இந்த கொடுமை எல்லாமே நடந்திருக்கும். விஜய் சேதுபதி வீட்டுக்கு வந்தது மொத்தம் 3 பேர். ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா அந்த திருடன், இன்னொருத்தன் பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி கேஸ்ல அடி வாங்கி நம்ம விஜய் சேதுபதி கொண்டாரு அவன், 3வதா ஒரு போலீஸ் வந்ததா சொல்லலாம். அந்த போலீஸ் வேற யாரும் இல்ல இந்த நெல்லை சிவன் தான். வீட்டுல விஜய் சேதுபதியோட பொண்ணு அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு விஜய் சேதுபதிக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் சேதுபதி வந்து அவங்க பொண்ணுக்கோசரம் ஷூ வாங்கிட்டு இருப்பாரு. அதனால வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். இந்த கேப்ல தான் அந்த போலீஸ்காரனும் அந்த கண்ணாடியை உடைச்சால அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடூரமான முறையில கற்பழிச்சிருவானுங்க. ரொம்ப நேரம் ஆகி விஜய் சேதுபதி வராதனால அவனுங்க அங்கிருந்து கிளம்பிடுவானுங்க. தன்னோட பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்துருச்சு, எந்த தகப்பனால இது தாங்க முடியும், அவனுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் தான் விஜய் சேதுபதி தன்னோட பொண்ணுக்கு நடந்ததெல்லாம் தனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே அவர் கண் கலங்கிட்டு இருக்கிறாரு. விஜய் சேதுபதி சொல்ற எல்லா விஷயத்தையுமே போன் மூலியமா இந்த நெல்லை சிவமும் கேட்டு இருக்கிறான். இவனுக்கு தான் எல்லா உண்மையுமே தெரியுமே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனுக்கு போன் பண்ணிடுறான். இந்த மாதிரி அவன் நம்மளை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்றான்னு நினைக்கிறாங்க முதல். அவன் என்ன சொல்றான்னா சரி நீ எதுவும் பண்ணாத, போலீஸ் கூடயே போ, ஒன்னும் ஆகாது அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நைட்டே நான் இங்கிருந்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்றான். இந்த பக்கம் போலீஸ் இவனை விட்டா குப்பத்தொட்டி கேஸுக்கு ஆள் கிடைக்காது, நீ இவன் கூட இருந்து பாத்துக்க, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. விஜய் சேதுபதி அவங்க பொண்ணுக்கு அவசரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆசாசியா ஷூ வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது திருடனுங்க தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டானுங்களே. ஒரு தகப்பன் அந்த இடத்துல தன்னோட பொண்ணு அந்த நிலைமையில பார்க்கும்போது எப்படியாப்பட்ட ஒரு வழி இருக்கும். அப்படியே கதறி
கதறி அழுதுட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி போய் அட்மிட் பண்றாரு. அப்ப அவங்களோட பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கணும்னு நான் பாக்கணும்பா அப்படிங்கும் போது, அதாவது அடையாளம் இருக்குதாமான்னு கேட்கிறாரு. ஒருத்தனோட முதுகுல வந்து தழும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நடந்து எல்லாத்தையுமே சொல்லுது. இங்க வீட்டுக்கு வந்து விஜய் சேதுபதி பயங்கர கடுப்பாயிராரு. அவரே வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சு நொறுக்குறாரு. அதுக்கப்புறம் அவரே அவர் அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரோட பொண்ணுக்கு நடந்தெல்லாம் இவருக்கு நடந்தா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து கூடவே லட்சுமி காணுன்ற கம்ப்ளைண்ட்டும் தராரு. ஆக்சுவலா அந்த லட்சுமி எங்க இருக்கும் அப்படின்னா, அவங்க பொண்ணு அட்மிட் பண்ணாங்கல்ல, அந்த அட்மிட் பண்ண பெட்டுக்கு கீழே தான் அந்த லட்சுமி இருக்குமே. இப்ப அடுத்த நாள் லட்சுமி கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி அந்த குப்பை தொட்டியும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. கூடவே பாத்தீங்க அப்படின்னா திருநன் நெல்லை சிவத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எப்படி திருநா சொல்லி காட்டு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது, இந்த நெல்லை சிவன் எப்படி எப்படிலாம் விஜய் சேதுபதி சொன்னாரோ அதே மாதிரி அவனும் சொல்றான். ஆனா ஹைட் பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு மேட்ச் ஆகல. டக்குன்னு ஓடி போய் விஜய் சேதுபதி அவனை ஹக் பண்றாரு. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டி இருக்குது. ரைட்டு, இவன் தான் அது அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சிட்டு தன்னோட பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தவன் கண்ணு முன்னாடி நிற்கிறான். எவ்வளவு ஆத்திரம் இருக்கும் ஒரு தகப்படுக்க. அப்படியே பக்கத்துல போய் பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு, நீ தான் இதெல்லாம் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும் போது. அப்ப இந்த நெல்லை சிவன் கேரக்டர் என்ன சொல்லுதுன்னா, நான் நினைச்சிருந்தா உன்னோட பொண்ணு வந்து கொண்டு இருக்கலாம், ஆனா நான் எதுவுமே பண்ணல, இந்த மேட்ரு இதோட விட்டுறேன், இல்லைன்னா நான் உள்ள போயிட்டு வந்தேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னு தெரியும் இல்லைங்கும் போது அந்த வார்த்தை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்டது. அவர் பயங்கரமா கடுப்பாயி வெளியே வந்தா என்ன பண்ணிடுவா சொல்லு மகாராஜா, இவனை என்ன பண்ணலாங்கும் போது, சார் விட்டுறலாம் சார் அப்படிங்கிறாரு. எது விட்டுறலாமா? ஐயோ இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி இந்த கேஸை நீ நடத்துற, உன் வீட்டவே அடிச்சு நொறுக்கி இருக்கிறானுங்க, இவங்க எதையாவது பண்ணியாங்கும் போது, இல்ல சார் விட்டுறலாம் சாருங்கும் போது, அப்படிலாம் விட முடியாது, உன் பொண்ணை ரேப் பண்ணிருக்கான், எப்படியா விடுவா அப்படின்னு கேட்டுறாரு. என்னன்னா இன்ஸ்பெக்டருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சாட்டுக்குது. இப்ப இன்ஸ்பெக்டர் எப்படி இந்த கேஸை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, இளையராஜா கேஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சுல, அந்த இளையராஜா கேஸை ட்ராக் பண்ணிட்டு போகும்போது அந்த கண்ணாடி உடைச்சவனோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த டெட் பாடியோட போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா பேசுறது யார் கூட அப்படின்னா இந்த நெல்லை சிவத்தை கூட தான். ஸோ அது மூலியமா தான் இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயிலா அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கத்தி எடுத்து மகாராஜா கையில கொடுத்து, இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வெளியே வந்துருவாரு. அப்போ கூட பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் கேட்பாரு, சார் உள்ள ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தான் சார் பதில் சொல்லணும் போதே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, உன் அக்கா தங்கச்சிக்கு நடந்தா நீ சும்மா விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இப்போ உள்ள பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி பயங்கரமான முறையில அவர் கொலை பண்றாரு. இப்ப மெயின் வில்லனை தேடிதான் விஜய் சேதுபதி போறாரு. அவன் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கொள்ள இருக்கிறான். போய் பார்த்தோன்னு விஜய் சேதுபதிக்கு செம்ம ஷாக்கம். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவரால தான் அவன் உள்ள போனான்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவன் வந்து இப்ப பயங்கரமா கடுப்பாகி நம்ம விஜய் சேதுபதி அடிக்கிறான். ஒன்னால தாண்டா என் வாழ்க்கையே இந்த நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அடிச்சு அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சிடறாரு. ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு போய் அவனை கொன்னுடலான்னு பாக்குறாரு. அப்படியே அழுதுகிட்டே என்ன பண்றது, அவரோட பொண்ணு வந்து இவனை பார்க்கணும்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அவர் பொண்ணு இங்க வர வைக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு வந்து வில்லனை பார்த்தேன், நான் மட்டும் உன்னை பார்க்கணும்னு சொல்லல அப்படின்னா எங்க அப்பா உன்னை எப்பவோ கொண்டு இருப்பாரு, நான் பார்க்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்கோசரம் தான் உன்னை உயிரோடவே விட்டு வச்சிருக்காரு. நான் ஏன் உன்னை பார்க்கணும்னு சொன்னேன்னு தெரியுமா, இந்த உலகத்திலே ரொம்பவும் கேவலமான ஒருத்தர் யாருன்னு நான் பார்க்கணும்னு நினைச்சேன், அதுக்கோசரம் தான் உன்னை பார்க்கணும்னு நான் நினைச்சேன். நீ எங்க வீட்டுக்கு வந்து எதுக்கோசரம், இந்த நகைக்கோசரம் தானே, இந்த நகை இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. அப்படி போகும்போது இந்த பொண்ணோட முதுகுல ஒரு தழும்பு இருக்கிறத இந்த வில்ல பாக்குறான். இந்த வில்லனோட பொண்ணோட முதுகுல தான் அந்த தழும்பு இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே இன்னொரு பிளாஷ்பேக் கூட்டு போறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, விஜய் சேதுபதி அந்த செயினை கொடுக்கறதுக்கு திருடன் வீட்டுக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல போலீஸ் வந்து அந்த திருடனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம செயினை தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருப்பாரு. அடுத்த நாள் அவங்க வைஃபு குழந்தையோட பாத்தீங்க அப்படின்னா அந்த திருடன் வீட்டுக்கு போய் செயினை கொடுக்கலான்னு போயிருப்பாரு. அந்த செயினை கொடுக்கும் போது திருடனோட வைஃப் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி சம்பாதிச்சது வந்து எனக்கு வேண்டாம், நீங்களா ஏதாவது பார்த்து வாங்கி கொடுத்தீங்கன்னா ஓகேங்கும் போது விஜய் சேதுபதி ஆப்போசிட்ல இருக்கிற பொம்மை கடையில போய் பொம்மை வாங்குறதுக்கு போயிருப்பாரு. அப்படி பொம்மை வாங்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு லாரி பிரேக் பிடிக்காம அந்த வீட்டுல போய் மோதி இருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல திருடனோட வைஃப், நம்ம விஜய் சேதுபதியோட வைஃப், அவரோட குழந்தை 3 பேருமே செத்து போயிருப்பாங்க. ஒரு குப்பை தொட்டி மேல விழுந்தனால அந்த திருடனோட பொண்ணு மட்டும் உயிர் தப்பிச்சிருக்கும். சோ அந்த பொண்ணு தன்னோட பொண்ணா நினைச்சு இத்தனை நாளா வளர்த்துட்டு வந்திருப்பாரு. இந்த விஷயம் அந்த வில்லனுக்கு தெரிஞ்சோன்னா, என் பொண்ணு கூப்பிடு, நான் ஒரே டைம் பார்த்து பேசுறோம் அப்படின்னு கேட்பான். நம்ம விஜய் சேதுபதி அப்படியே முறைச்சு பார்த்து அவ வந்து என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அப்படி போகும்போது அந்த பொண்ணு ஒரு மணல்ல காலை வச்சோன்னா அந்த பொண்ணோட பாத தரம்பரியம் இதை மேல இருந்து அந்த வில்லன் பாக்குறான். அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சு சாவறான். அந்த ரத்தம் வந்து வடிஞ்சு அந்த பொண்ணோட பாத அச்சியில போய் விழுத. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஹாய் கைஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட 50 படம் நடிச்சிட்டாரு. 50 படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவில இந்த படம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேன். அது மட்டும் இல்லாம 2024 வெளிவந்த ஒரு பெஸ்ட் தமிழ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவில இந்த படத்தை அடிச்சுக்கவே முடியாது. நீங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நீங்க தியேட்டர்ல பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஓவர்ல கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து ஒரு பயங்கரமான படத்தோட உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் பாய் எவ்ரிவன்.